வச்சாமே எல்லாருக்கும் தான் சொல்கிறோம். சரியோ இதுகளெல்லாம் வச்சு கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் மடக்கிட்டு வரணும். இதுக்கு பிறகு இன்னும் சேட்டை போட்டு ஏதாவது ஒன்று நடந்தேன்னு சொன்னால் இதுகளுக்கு நாங்கள் கொடுப்போம். விளங்குது நல்லா எல்லா சுவாமிக்கும் தான் சொல்கிறோம். உங்களோட நக்கல்கள் நையாண்டிகள் சேட்டைகள் சிறுக்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக ஐயப்பண்ட எண்ணெய் கூட மட்டும் மாறண்டா வாங்கும். அப்படி இல்லைன்னா முடியத்தாங்க நான் கொண்டே கோயிலில் வைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் கொண்டே அவசியம் செய்கிறேன். நீங்கள் இருக்கிறேன்டா இருந்துட்டு வீட்டை போகிறோண்டா வீட்டை போங்க. சரியோ இந்த சேட்டைகளுக்கு இங்கே இடம் சேட்டைகள் விட்றாண்டா இப்போவே இதுலேயே முடிய இறக்கி வச்சுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே வீட்டை போக வேண்டிய இன்றைக்கு கண்டாலும் இந்த சேட்டைகளை விட்டு ஒழுங்காக இருக்கும். அதான் இப்போ 3 வருஷம் மாதிரி அடிச்சு வச்சுட்டு யாரும் போவாதீங்க. 7,000 நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்த்து உங்கள் ஆட்டோ ஸ்பீக்கர் எப்படி போகுதோ அதுக்கு பின்னுக்கு எல்லாருமே போகும். இப்போ உங்கள் சேட்டைகளை காட்டிட்டு நான் முன்னுக்கு போகிறேன் நீ பின்னுக்கு வர இந்த கதையெல்லாம் கதைச்சிட்டு இப்படி போகாதீங்க. 7,000 சாமிமாரை நின்று கூப்பிட்டு கையோட கூட்டி கொண்டு போங்க. அதோட ஆட்டோ எப்படி போகுதோ அந்த பாதையிலே போங்க வாங்க. சரி கோவில் அடிக்கு வந்தால் பிறகு அவசரமெல்லாம் செய்வோம். ஆனால் எல்லாரும் வந்தால் பிறகு தான் அவசரம். நீங்கள் என்னத்தை தான் முந்தி அடித்து அங்கே வந்தும் பிரயோசனம் கிடையாது. எல்லாரும் வந்தால் பிறகு தான் அவசரமும். எல்லாரும் மறுபடியும் சொல்கிறாங்க உங்களோட சேட்டைகளை தயவு செய்து விட்டுட்டு இருமுடிய சுமந்த நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. இப்போ இவ்வளோ காலம் செய்ததெல்லாம் இந்த இப்போ நடக்க போகிற கொஞ்ச காலத்தில் தான் போகுது. அதுக்காக வேண்டி தயவு செய்து எல்லாரும் அமைதியாகவும் ஐயப்பட்ட சிந்தனையோடையும் தரணவசத்தையும் சொல்லி கொள்வாங்க. உங்களோட இந்த ஃபோனுகளை எல்லாம் தயவு செய்து ஓப் பண்ணி வையவும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் தூக்கி எங்கேயா எரிஞ்சு விடுவோம். ஃபோன் கிட்டா கட்டுக்க முடியாது. உங்களுக்கு ஃபோன் இப்போ தேவை